என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி, பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. ராகி தோசைக்கும் நம்ம சாப்பிட்ற நார்மல் தோசைக்கும் நியூட்ரிஷன்ல என்ன டிஃபரன்ஸ் பார்த்துருவோங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸை பற்றி உங்களுக்கு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 100 கிராமுக்கு ஒரு ராகி தோசை போடுறோன்னு வைங்க, எண்ணெய் இல்லாமல், அப்போது 140 to 160 கேலரி இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 30 to 35 கிராம், புரோட்டீன் ஒரு 3 to 4 கிராம். ஸோ இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரிசி தோசை மாதிரியே தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது? ராகி தோசையில் ஃபைபர் சாதா தோசையை விட 4 மடங்கு அதிகம். ஸோ அது உங்கள் பசியை சீக்கிரமாக தீக்கும். அதை தவிர இதுல அயர்ன், சிறு ஊட்டச்சத்துகள் அண்ட் கால்சியம் சாதா தோசையை விட அதிகமாவே இருக்கு. அண்ட் நீங்க டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம சக்கரை எவ்வளவு சீக்கிரமா ஏறுதுன்றத கம்பேர் பண்ணும் போது ராகி தோசை அரிசி தோசையை விட பயங்கர கம்மி. 55 ராகி தோசைக்கு அரிசி தோசைக்கு 74. ஆனா ஃபைபர் இதுல அதிகமா இருந்தாலும் இதுல நீங்க எக் ஒயிட்ஸ் ஆட் பண்றீங்க, இல்ல அரிசி புரோட்டீன் பவுடர்னே வருதுங்க, அதை நம்ம ஆட் பண்ணா இந்த தோசையோட டேஸ்ட் மாறாம புரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் முட்டை போடுறீங்க, ஒயிட் போடுறீங்கன்னா ஒரு முட்டை 2 முட்டை போடாதீங்க. ஒரு முட்டை ஒயிட்ல 3 கிராம் புரோட்டீன் தான் இருக்கு. போடுறதுதான் போடுறீங்கன்னா ஒரு 6 எக் ஒயிட் போடுங்க, அப்பதான் ஃபேமிலிக்கு ஒரு 7 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சைட் டிஷ் சாப்பிடும் போது சோயாவோ, சிக்கனோ, மட்டனோ, பீஃபோ, ஃபிஷ்ஷோ புரோட்டீன் சோர்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சைட் டிஷ்ல கம்மி எண்ணெய் போட்டு இந்த புரோட்டீன் சோர்ஸை பண்ணுங்க. வெயிட் லாஸ்ல எஸ்பெஷலி நீங்க இருக்கீங்கன்னா, ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா அந்த 140 கேலரி ராகி தோசை 250 கேலரி ஆயிருதுங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு வாரத்துல எத்தனை வாட்டி ராகி தோசை உங்க டயட்ல இன்க்ளூட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.